தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இவ்வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். அதாவது வேங்கை வயல் சம்பவத்தில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், மேலும் அது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று திருமங்குளத்தைச் சேர்ந்த தன்னநபர் உயர்நீதிமன்ற மதுரைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளிசங்கர் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். எவ்வாறு என்றால், வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 87 செல்போன் டவர் லொகேஷனை ஆய்வு செய்து அதில் புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குரல் மாதிரிகள் மற்றும் புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. மேலும் அந்த தொட்டியில் ஏறும் வரை எந்த விதமான கலப்பும் இல்லை. அதற்கு பின்புதான் அந்த மலம் கலக்கப்பட்டுள்ளது. அதை யாரும் பருகவில்லை என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட அந்த மனுதாரர் மனுவை வாபஸ் பெற்றதை எடுத்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.